வாக்கிய பஞ்சாங்கப்படி மே மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் சூரியன் குரு இணைவு என்ற பட்சத்தில் தலைமை பொறுப்பு, தந்தை வழி ஆதரவு மற்றும் ஆதாயம், பூர்வீக சொத்துக்கள், முக்கியமா பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கிறது, அரசு வேலை, உயர் பதவி பொறுப்புகள் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணையும் கடகராசியில் உங்களுக்கு தைரியம், வீரியம், எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி. ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான குரு பகவான், தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மே மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் உச்சம் பெற்று பலம் புரிந்து பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதே மாதிரி திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவர் பெயர்ச்சி அடைகிறார். ஸோ எப்படி இருந்தாலுமே குரு பகவான் பெயர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதத்திற்கு முன்னாடியே முறையான ஒரு பாசிட்டிவான நிகழ்வுகள்லாம் ஒரு ராசிக்காரர்களும் கொடுத்துருவாருங்க. ஏன்னா ஒரு கிரகம் ஒரு இடத்த டிரான்சிட் ஆகும்போது அது டிகிரி கணக்கில் அது பெயர்ச்சி ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டேட், அந்த 26 வாக்கியப்படியும் திருக்கணிதப்படி 2 பட்சத்தில் அவர் கடகராசியில் இருப்பார். அதாவது கடகராசியில் முழுமை பெற்று உச்சம் பெற்று பலம் புரிந்து இருக்கும் காலகட்டத்தில் ஸோ அதை நெருங்கி தான் அவர் அதை டிராவல் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அதன் அடிப்படையில் இந்த கோச்சார கிரகம், அதாவது கோச்சார பலன் சொல்லக்கூடிய இப்போ கரண்ட்ல குரு பகவான் அவரோட உச்சம் பெற்று பலம் பொருந்து இருக்கும் கடகராசிக்கு 12 வருடத்துக்கு அப்புறம் பெயர்ச்சி அடையும் இந்த காலகட்டத்தில் உங்களோட ராசி கட்டத்தில், அதாவது ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் பிறந்த கால உங்களோட ராசி சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஒரு கிரக அமைப்புகள் இருக்கும். சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், சுக்கிரன், ராகு, கேது, புதன், இவங்கெல்லாம் அந்த கடகராசியில கண்டிப்பா இருப்பாங்க. அப்படியே இல்லைன்னா கூட அது உங்க வீடாக இருக்கும், இல்லைன்னா அது பார்வை பெற்று இருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில், அதாவது கோச்சார குரு வாக்கியப்படி திருக்கணிதப்படி அவரு பெயர்ச்சி அடையும் இந்த உச்சகுரு 12 வருடங்களுக்கு பிறகு கடக ராசியில் பலம் பொருந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க ராசி சக்கரத்தைப்படி உங்களோட ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த இடத்துல சூரியன், அதாவது கடக ராசியில் சூரியன் இருக்க பெற்று கோச்சார குரு, அதாவது இப்போ குரு பெயர்ச்சி அடைந்து குரு அங்க கடகராசியில் இருக்கும் போது இந்த குரு சூரியன் இணைவு உங்க ராசிக்கு, உங்க நட்சத்திரத்துக்கு என்னபடி இருக்கும், உங்க ராசிக்காரர்களுக்கு, அதாவது யார் ஒன்னா இருக்கட்டும், நீங்க எந்த ராசி ஒண்ணு எந்த லக்னமாவனா இருக்கட்டுங்க, உங்க ராசி சக்கரத்தில் கடக ராசியில் சூரியன் இருக்கா, இப்பொழுது குரு பகவான் அங்க சூரியனோட மேல வராரு, கோச்சாரத்துல மேல வரும்போது அதன் அடிப்படையில் இந்த பலன்லாம் கண்டிப்பா நடக்குங்க. என்னென்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா சூரியன் குரு இணைவு என்ற பட்சத்தில் தலைமை பொறுப்பு, தந்தை வழி ஆதரவு மற்றும் ஆதாயம், பூர்வீக சொத்துக்கள், முக்கியமா பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கிறது, அரசு வேலை, உயர் பதவி பொறுப்புகள், குடும்பத்துல மதிப்பு, கௌரவ பொறுப்புகள்லாம் வரதுக்கான அமைப்பு இருக்குங்க. ஏன்னா சூரியன் அரசியல் கிரகம், அரசாங்க தொடர்பான கான்ட்ராக்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி அரசு வழி தொடர்புகள், அரசு வழியாக கிடைக்கக்கூடிய உங்களுக்கு சலுகைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பகவான் கோச்சாரத்தில் சூரியன் இருக்கும் உங்களுக்கு இந்த முடிவுகள்லாம் எடுப்பீங்க. இந்த பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கோவில் கட்டுதல், கும்பாபிஷேகம் பண்றது, தான தர்மம் பண்றது, அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தலைமை பொறுப்பு, அரசியல், உயர் அதிகாரி பதவி பொறுப்பு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. குரு பகவான் கோச்சாரத்தில் சூரியன் இருக்கும் உங்களோட ராசி சக்கரத்தில் நீங்க எந்த ராசி எந்த லக்னமுன்னா இருக்க இந்த அமைப்புகள்லாம் கிடைக்க பெறுவீர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் சந்திரன், அதாவது அதே கடக ராசியில சந்திரன் தான் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும். அந்த இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது குரு சந்திரன் சேரும் இந்த காலகட்டம் கஜகேசரி யோகம் சொல்லுவாங்க. அதாவது குரு சந்திரன் சேர்ந்த எந்த ஒரு வீட்டில் இருந்தாலும் குரு சந்திரன் பார்வை, இணைவு, நட்சத்திர சாரம் எது இருந்தாலும் கஜகேசரி யோகம். இது என்னன்னாங்க, சந்திரனும் குருவும் இணையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள், நிம்மதி இல்லாம, அதாவது ஒரு குழப்பமான சிந்தனையில இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு ஆழ்த்தார்த்தமான முடிவு எடுப்பீங்க, ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் செயல்படுத்துவீங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா
தாய் வழி உறவு, தாய் வழி வந்து கிடைக்கப் பெறுவீர்கள். தாய் வழியே வந்து சொந்தங்கள் உங்களுக்கு தேடி வரும். அதன் வழியே இருந்து வந்த சங்கடங்கள், சிக்கல்கள் எல்லாம் தீரும். அம்மாவின் தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது முடிவுக்கு வரும். அதாவது தாய் வழி உறவுகள் உங்களை தேடி வரும். ஆன்மீக சிந்தனைகள் வந்து அதிகரிக்கும். முக்கியமா வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, அப்புறம் பாத்தீங்கன்னா வீடை வந்து புதுப்பிக்கிறது, இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்துவார் இந்த குரு பகவான். சந்திரன் உங்க ராசி சக்கரத்தில் இருக்கும்போது குரு பகவான் வந்து கோச்சாரத்துல வரும் பட்சத்தில் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா திருமண அமைப்பு, குழந்தை பாக்கியம், இந்த அமைப்புகள்லாம் கிடைக்க பெறுவீர்கள். குரு பகவான் கோச்சாரத்தில் உங்க ராசி சக்கரத்தில் சந்திரன் இருக்கும் இந்த கஜகேசரி யோகம், இந்த அமைப்புகள்லாம் இருக்கும். முக்கியமா வந்து உயர்கல்வி படிக்கிறது, வங்கி வேலை, அதாவது புதிய வேலை ஏதாவது நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வங்கி வேலை கிடைக்கிறது, ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங்கு, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்க பெறுவீர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று வராரு. இந்த அமைப்பில் செவ்வாய் வந்து அங்க இருக்கிறாரு வச்சுக்கலாம். செவ்வாய் பகவான், அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் குரு மங்கள யோகம் என்ற அமைப்பு ஏற்படும். ஏன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணையும் கடகராசியில் உங்களுக்கு தைரியம், வீரியம், எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி, முக்கியமா பாத்தீங்கன்னா உழைப்பு, குடும்பத்தில் வந்து ஒரு அந்யோன்யம் ஏற்படுறது, குடும்ப சிக்கல்கள் தீர்றது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக நீங்க ஒரு கனவு திட்டம், அதாவது ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், அதாவது ஏதோ ஒன்று ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதாவது குழந்தைகளுக்கு முதலீடு பண்ணணும், குழந்தைகள் கல்வி வந்து நல்ல ஒரு கல்லூரியில சேர்க்கணும் என்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதாவது குரு பகவான் கோச்சாரத்தில் வரும் பட்சத்தில் அந்த கடக ராசியில் செவ்வாய் இருக்கும் உங்க ராசி சக்கரத்தில், பிறந்த கால ஜாதகத்துல ராசி சக்கரத்தில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். முக்கியமா வந்து புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய வேலை கிடைக்கிறது, அதிக சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இந்த அமைப்பெல்லாம் கிடைக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க துறையில இருக்கிறவங்களாம், அதாவது போலீஸ், உயர் அதிகாரி, மருத்துவத்துறை, அதே மாதிரி மிலிட்ரி, IAS, IPS, இவங்களுக்கெல்லாம் வந்து பதவி மாற்றம், இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய, ஏன்னா அரசியல் இப்ப நிறைய மாற்றங்கள்லாம் நடக்குது. ஸோ நீங்க இந்த அமைப்பை பெற்றிருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இந்த கோச்சார குரு செவ்வாய் கடகராசியில் இருக்கும்போது இந்த அமைப்பை பெறுவீர்கள். இது எந்த ராசி, எந்த லக்கணமா இருந்தாலும் இந்த அமைப்பு வருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவானும் சனியும், அதாவது சனீஸ்வரன் உங்க ராசி கட்டத்திலே இருக்காரு. குரு இப்ப கோச்சாரத்துல டிரான்சிட் ஆகி அங்க வரும்போது குரு சனி இணைவுன்றது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம், அதாவது நீண்ட காலாக உங்களுக்கு வந்து தொழில்ல வந்து ஒரு ஒரு நிலைப்புத்தன்மை, ஒரு ப்ராஜெக்ட் நிறைய வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு வந்து நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு, இல்ல அதுக்கு வந்து அது கன்ஃபர்மேஷன் இல்லாம ஒரு அதாவது பர்மனன்ட் இல்லாம ஒரு தடைகளாவே இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த நிலைமை, அதாவது நிரந்தர தன்மையை தொழிலிலையும் வேலையிலையும் கொடுக்குற அமைப்பு இருக்கும். புதிய தொழில் உருவாகிறது, புதிய இடமாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாட்டுக்கு போற அமைப்பு, கடல் கடந்து போற அமைப்பு, மாணவர்களா இருந்தா வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த குரு சனி. அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஆன்மீகம், கோவிலுக்கு போறது, கொஞ்சம் முதியவர்களா இருந்தீங்கன்னா கோவிலுக்கு போறது, காசி யாத்திரை போறது, இந்த மாதிரி அதிக ஆன்மீக சுற்றுலா போற அமைப்பெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேமிப்பு அதிகரிக்கும். ஏன்னா குரு பகவான் தனக்காரகன், சனீஸ்வரன் இருக்கிற இந்த இடத்துல சேர்க்கும் போது நீங்க நீண்ட நாளாக வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், இதை வந்து முதலீடு பண்ணா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரிட்டர்ன் வரும், ஒரு அதிகமான ஒரு லாபம் வரும் என்ற அமைப்பெல்லாம் கனவு ப்ராஜெக்ட் மாதிரி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதாவது குழந்தைகளுக்கு ஒரு நிரந்தர சேமிப்பு பண்ணணும் என்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். சனீஸ்வரன் அங்கு இருக்கும் பட்சத்தில் குரு பகவான் கோச்சாரத்தில் மேல வரும்போது புதிய முயற்சிகள் கைகூடும். முக்கியமா வேலை தொழில மாற்றம் ஏற்படும். அது விஷயமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழி, அதாவது உங்களுக்கு தேவையான எதிர்காலத்தை டிசைட் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் குரு பகவானும் சனியும் ஏற்படுத்தி கொடுத்துருவார். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தர்ம காரியங்கள், கோவில் வேலையெல்லாம் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும், கைகூடும். அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவான் சுக்கரன், அதாவது சுக்கரன் உங்க ராசி கட்டத்திலே இருக்காரு கடக ராசியில. குரு பகவான் மேல கோச்சாரத்துல வரும்போது அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த காலகட்டம், அதாவது காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடம், எந்த ராசி எந்த லக்கணமா இருந்தாலும் இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், நீண்ட காலமாக இருந்து வந்த திருமண தடை, அதே மாதிரி வந்து குழந்தை பாக்கியம், எல்லா அமைப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எப்படி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு ஆடம்பரமான வீடு, ஒரு ஆடம்பரமான காரு, ஒரு பெரிய வீட்டிலேயே வந்து நீங்க ஒரு நினைச்சிருப்பீங்க, ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நகை வாங்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சோஃபா செட் வாங்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை அலங்கரிக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை மாத்தணும் என்ற அமைப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு
பகவான் கோச்சாரத்தில் கடகராசியில் வரும்போது உங்க ராசி சக்கரத்தில் சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துவார். அது மட்டும் இல்லாமல் நீங்க நினைக்கிற மாதிரி லக்ஸரியான காரு, லக்ஸரியான பொருட்கள்லாம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கு. முக்கியமா திருமணம், காதல், கல்யாணம் கைகூடும், நல்ல வருமானம் ஏற்படும், புதிய புதிய மனிதர்கள் தொடர்பு ஏற்படும், புதிய நண்பர்கள் ஏற்படும், புதிய நண்பர்கள் மூலயமா உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும், தொழில் வளம் மேம்படுங்க. முக்கியமா வேலையில ஒரு முன்னேற்றம், புதிய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, அதாவது காஸ்மெட்டிக் ரிலேட்டடா, ஃபேன்சி ஸ்டோரு, ஹோட்டல் பிஸ்னஸ், எது எதெல்லாம் நீங்க ரன் பண்றீங்களோ எல்லாம், நகை கடை ஏதாவது ஆரம்பிக்கணும், புதுசா வந்து நீங்க ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும், டிராவல்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா இந்த அமைப்பெல்லாம் இந்த கோச்சார குரு சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா சந்திரன் அது ஆட்சி விடுன்றதுனால இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் கோச்சார குரு. உங்க ராசி கட்டத்தில் அந்த கடக ராசியில் புதன் பகவான் இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்க ராசியில புதன் பகவான் அங்கேதான் இருக்க போறாரு. ஸோ கோச்சாரத்துல இந்த குரு பயிற்சி டிரான்சிட் ஆகி கடகராசியில் உச்சம் பெறும் இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த ராசி எந்த லக்னமா இருங்க, முக்கியமா பாத்தீங்கன்னா நல்ல அறிவுத்திறன் மேம்படுங்க, நல்ல கல்வி, உயர்கல்வி, ரிசர்ச், அதாவது நீங்க 2க்கும் மேற்பட்ட 3க்கும் மேற்பட்ட பட்டப்படிப்பு அமைப்பெல்லாம் உங்களுக்கு கைகூடும். இப்போ ஏன்னா இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்வியாண்டு முடிஞ்சு புதிய புதிய கல்வியாண்டு ஆரம்பிக்க போது மாணவர்கள் வந்து புதிய கல்லூரி, புதிய முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. எனக்கு பிடித்த கல்லூரி, எனக்கு பிடித்த படிப்பெல்லாம் நீங்க முயற்சி பண்றீங்கன்னா இந்த குரு கரெக்டா உங்களுக்கு வரும் பட்சத்தில், புதன் பகவான் அங்கு இருக்கும் காலகட்டத்தில் இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும். முக்கியமா ஐடி துறை, வியாபாரம், மார்க்கெட்டிங், டிஜிட்டல், எழுத்து, கணிதம், அதாவது ஸ்டார்டட் அக்கௌண்ட், இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், இது ரிலேட்டடா நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அமைப்பெல்லாம் குரு புதன் இணைவு ஏற்படுத்துவார். முக்கியமா வந்து புது வியாபாரம், புதிய தொழில், அறிவு சார்ந்த விஷயங்கள், சட்ட நுணுக்கங்கள், கணித மேதாவிகள், புதிய புதிய கண்டுபிடிக்கணும், நான் வந்து புதுசா நான் வந்து கண்டுபிடிக்கிறேன், அதுல வந்து நியூ லான்ச் பண்றேன், புது ப்ராடக்ட் லான்ச் பண்றேன், புது புது வியாபாரத்தை உருவாக்குற அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துவார். புதன் பலம் பெற்று குரு பகவான் கோச்சாரத்தில் வரும் இந்த காலகட்டத்தில். ஸோ இந்த குரு கேது இணைவுன்றது பார்த்தீங்கன்னா ஆன்மீகம், வாழ்க்கையில் வந்து ஒரு பற்றற்ற நிலைமை, அதாவது திடீர் தலைமறைவு, நான் வெளிநாட்டுக்கு போறது, இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தினாலும் உங்க லக்னாதிபதி உங்க தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி இது நல்ல வாய்ப்புகளாகவும் மாறும். ஏன்னா குடும்பத்தை பிரிஞ்சு, ஏன்னா அது காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடம், குடும்பத்தை பிரிந்து வேலை நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் தூரதேச பிரயாணம், வெளியூருக்கு போற அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துவார். அதே மாதிரி ஏன்னா இது தனக்காரகன் குரு கேது மேல வரும்போதும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும், கோவில் கட்டுறது, கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுறது, கோவில் காரியங்களில் ஈடுபடுற அமைப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை பிரிந்து பணம் சம்பாதிக்கும் யோசனை பெறும். ஏன்னா குடும்பத்து மேல பற்று இல்லாம இருந்ததுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 வருஷம், ஒரு 2-3 வருஷம் வந்து குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டுல போய் வேலை செய்யற அமைப்பு, இதே மாநகரம் இருந்தா குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பெல்லாம் ஏற்படுத்தணும். ஏன்னா கேது வந்து ஒரு தனித்த நிலைமை, ஒரு தனியா இருக்கணும், ஆழ்ந்த சிந்தனை, அதுக்கு மேல வந்து குரு பகவான் மேல பெயர்ச்சி அடையும் போது ஆன்மீகம் சிந்தனை, உங்களுக்கு ஒரு ஞானத்தை வெளிப்படுத்துவார். அதன் மூலமா ஒரு பாடத்தை கொடுத்து தொழில் வளம் மேம்படும், பொருளாதாரத்தையும் கொடுப்பார். ஸோ நீங்க குடும்பத்தை பிரிஞ்சு தொழில் வேலைக்கு போறீங்கன்னா அது மூலமா வருமானத்தையும் உண்டு பண்ணும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு ராகு இணைவு, அதாவது குரு பகவான் வராரு டிரான்சிட் ஆயிட்டு, ராகு அந்த இடத்துல இருக்காரு, கடகராசிலே இருக்காருன்னா இந்த இது பாத்தீங்கன்னா குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. குரு சண்டால யோகம்னா இவர் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்துவார், தப்பான காரியத்தை ஏற்படுத்துவார், தீய காரியங்கள் செயல்படுத்துவார், கெட்ட விஷயத்துல பண்ணுவாங்கன்ற அமைப்புகள்லாம் நீங்க போவேனாங்க. இந்த குரு ராகு இணைவுன்றது பார்த்தீங்கன்னா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும், அதிக பொருளாதாரம், அறிவு சார்ந்த கிரகம் குரு, நியாயம், நேர்மை, அதாவது வாக்கு, ஒரு நல்ல ஒரு தொழிலை டெவலப் பண்ணணுன்ற அமைப்பு கூட ராகு சேரும் போது அதை பிரம்மாண்டப்படுத்துவார். உங்கள் தொழில், வேலை முன்னேற்றம், திடீர் பணவரவு, திடீர் வாய்ப்புகள், அதாவது நீங்க ஒரு 15 வருஷமா ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஆளுங்க, பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கிறீங்க, ஆனா வாய்ப்புகளே கிடைக்கலன்னு வச்சுங்களேன். இந்த பீரியட், அதாவது அந்த இடத்துல ராகு இருக்காரு, கோச்சாரத்துல குரு மேல டிரான்சிட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒருத்தர் வருது, ஒரு பெரிய மனிதர் தொடர்பு கிடைக்கும், அவர் கான்டாக்ட் பண்ணுவாரு, உடனே டிசிஷன் மேக் எடுப்பீங்க, உடனே உங்களுக்கு வந்து ஒரு செயல் திட்டத்துல இறங்குவீங்க. அது பிரம்மாண்டமா ஒரு 2 மாசம் 3 மாசத்துல வந்து பெரிய வளர்ச்சி கொண்டு போயிட்டு உங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி, பெரிய புகழ் எல்லாம் கொண்டு போய் வச்சிருவார் ராகு பகவான். ஏன்னா ராகு வந்து விரிந்து கொண்டே சொல்ல கிரகம், எதுவா இருந்தாலும் உடனே ஃபாஸ்டா வந்து முடிவெடுத்து
பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், மீடியால இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ராகு இதோட தொடர்பு இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாரி அரசியல்ல வந்து பெரிய பெரிய முன்னேற்றம் காண்றவங்களுக்கெல்லாம் ராகு தொடர்பு இருக்கும். குரு பகவான் தொடர்பு இருக்கும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல், ஆன்லைன் ட்ரேடிங்கு இந்த பிசினஸ்ல இருக்கலாம் வந்து நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், லாபத்தை குடுக்கக்கூடிய பெரிய பெரிய ராஜயோகத்தை குடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு, ராகு இணைவு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, குரு கோச்சாரத்திலே குரு இணையும் போது குரு பகவானே அங்க இருக்காருங்க. குரு வராருன்னா என்ன பண்ணலாம்னு நீங்க கேட்கலாம். அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா நீங்க உயர்கல்வி படிக்கிறது, ஆராய்ச்சி துறை, ஆன்மீகம், கோவில் கட்டுதல், கோவில் திருப்பணிகள், முக்கியமா வந்து போட்டித் தேர்வுகள், மாணவர்கள் வந்து போட்டித் தேர்வுல வெற்றி அடையிறது, அதாவது நினைத்த கல்லூரியில் படிக்கிற அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். முக்கியமா பாத்தீங்கன்னா திருமணம், குழந்தை பாக்கியம் இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஏதாவது நீண்ட காலமா வந்து குழந்தை இல்லைங்க, நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க, மருத்துவ ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, இந்த அமைப்பு குரு பகவான் குருவே கோச்சாரத்தில் வரும்போது குழந்தை பாக்கியம், திருமண தடைகள் நீங்கும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், புதிய புதிய அதாவது குருமார்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவார்கள், புதிய லீடர் அதாவது உங்களுக்கு ஒரு மென்டார், உங்களுக்கு ஒரு வழிகாட்டி, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படுத்தும். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்கள் ஆதரவு கிடைக்கும். இதன் மூலமா வீட்டில் வந்து சுபகாரியங்கள் ஏற்படும். முக்கியமா வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, வீடு சார்ந்த இடம், பொருள் எல்லாமே வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கு. மொத்தத்தில் இந்த குரு பகவான் கோச்சார பலன்ல ஒரு ஒரு ராசிக்கும், அதாவது உங்க ராசி எந்த ராசி இருந்தாலும், லக்னமாக இருந்தாலும், உங்க ஜனனகால ராசி கட்டத்தில் கிரக அமைப்புகள் சூரியன் முதல் சூரியன், சந்திரன், குரு, புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேதுகள் இடம்பெறும் பொழுது கோச்சாரத்தில் குரு பகவான் மேலும் பலம் பொருந்தி உச்ச குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி அடைந்து மேல கோச்சாரத்தில் இருக்கும் பட்சத்தில் இந்த அமைப்புகள் எல்லாம் கிடைக்கப்பெறுவீர்கள். பலன் பெற்று அனைத்து சகல வசதிகளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். வணக்கம்.